பிறனை முகஸ்துதி செய்கிறவன் அவன் கால்களுக்கு வலையை விரிக்கிறான். பிறனை முகஸ்துதி செய்கிறவன் அவன் கால்களுக்கு வலையை விரிக்கிறான். என்னை எல்லாரும் மதிக்க வேண்டும் என்று விரும்புகிறவன் அவனை முகத்துக்கு முன்பாக மதிப்பது போல் நடிப்பவர்கள் அவனுடைய கால்களை கீழே தள்ளி விடுகிறார்கள். நீதிமொழிகள் 29:5 திரும்பவும் பார்க்கிறோம். ஒருவன் உங்களுக்கு முன்பாக வந்து முகஸ்துதி செய்கிறான் என்றால் அவன் உங்கள் கால்களுக்கு வலையை விரிக்கிறான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். யூதா 1:16 பார்க்கும்போது இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்களுமாயிருக்கிறார்கள். இவர்களுடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும், தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார்கள். முகஸ்துதி என்று சொல்லும் போது நாம் நம்முடைய உயரதிகாரிகளுக்கு முகஸ்துதி செய்வது தவறு அல்ல. ஒரு நபருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்க அது தவறு அல்ல. ஆனால் தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வது என்பதை பற்றி தான் இந்த வசனம் சொல்கிறது. இப்போ ஒருவரை பார்த்து ஒருவர் தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வருடைய ஒரு சில பண்பு நலன்களை யூதா 1:16 பார்க்கிறோம். முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சையின்படி நடக்கிறவர்களுமாயிருக்கிறார்கள். இவர்களுடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும். பாருங்க, உங்களுக்கு முன்னாடி முகஸ்துதி செய்பவர்கள் எப்படி இருக்கிறாங்களாம்? உங்களை பற்றி முறுமுறுக்கிறாங்களாம், பிறரிடத்துல முறையிடுவாங்களாம். அது மட்டும் இல்ல, தங்களுடைய இச்சைகளின் படிதான் நடப்பாங்களாம். அவர்களோட வாய் கூட இருமாப்பானவைகளை தான் பேசும் வந்து யூதா 1:16 பார்க்கிறோம். ஆனா நீதிமொழிகள் 28:23 இன்னொன்று வசனம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. தன் நாவினால் முகஸ்துதி பேசுகிறவனை பார்க்கிலும் கடிந்து கொள்கிறவன் முடிவில் அங்கீகாரம் பெறுவான். உங்களை பார்த்து உங்களுடைய செயல்களில் ஏதாவது மாறுபாடு தெரியுமே என்றால் அதை சுட்டி காட்டி உங்களை பிள்ளைகளை திருத்துகிறவன் அவனை கடிந்து கொள்கிறோம். ஆனா நீங்க பண்ணுகிறது தவறாக இருந்தாலும் அதை அப்ரிசியேட் பண்ணி உங்களை புகழ்கிறவனை நீங்கள் போற்றுகிறீர்கள். ஆனால் திருவசனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, தன் நாவினால் முகஸ்துதி பேசுகிறவனை பார்க்கிலும் கடிந்து கொள்கிறவன் முடிவில் அங்கீகாரம் பெறுவான். யார் உங்களை கடிந்து கொள்கிறார்களோ, யார் உங்களுடைய தவறை சுட்டி காட்டி திருத்துகிறார்களோ அவர்கள் தான் கடைசியில் அங்கீகாரம் பெறுவாங்க. முகஸ்துதி பண்ணுகிறவங்க முதல்ல அங்கீகாரம் பெறுவாங்க, ஆனா அவர்கள் வெறுக்கப்படுவார்கள். முகஸ்துதி பேசாதவர்கள் முதலில் வெறுக்கப்படுவார்கள், பிறகு அங்கீகரிக்கப்படுவார்கள் என்ற திருவசனம் நமக்கு நீதிமொழிகள் 28:23 சுட்டி காட்டுகிறது. எசேக்கியேல் 12:24 பார்க்கும்போது, இஸ்ரவேல் வம்சத்தாரின் நடுவில் இனி சகல கள்ளத்திற்கு தரிசனமும் முகஸ்துதியான குறி சொல்லும் இராமற் போகும். இங்க எசேக்கியேல் இந்த முகஸ்துதிக்கு ஒரு வியாக்கியானம் கொடுக்கிறார் பாருங்க. முகஸ்துதியான குறி சொல்லுதல். அப்ப உங்களை பற்றி உங்களை சார்ந்தவர்கள் அப்ரிஷியேட் பண்ணி பேசுகிறார்கள் என்றால், உங்களை பெருமைப்படுத்தி பேசுகிறார்கள்